प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। श्वास की हर लड़ी कीमती है, व्यर्थ जाने से इनको बचा लो। श्वास की हर लड़ी कीमती है, व्यर्थ जाने से इनको बचा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। हर तरफ से बुद्धि हटा गए, देखो परमात्मा में लगा गए। मन खुशियों से भर जाएगा, आचरण में जरा देखो ला गए। ज्ञान मंथन करो दुलारो, ज्ञान का दीप फिर से जला लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। अपने अंतर की ज्योति जगा लो, प्रेम शांति की किरणें फैलाओ। ये जन्म अब सफल हो तुम्हारा, अपने जीवन को सुखमय बना लो। आत्मचिंतन करो दुलारो, प्यास जन्मों की अपनी बुझा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாப்தாதா மதுபன் காலை முரளி வாணி தேதி 24/9/2025. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे बाप आए हैं तुम्हारी बैटरी சார்ஜ் करने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருப்பதே உங்களுடைய ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக வந்திருக்கிறார். எப்போ சார்ஜ் ஆகும்? जितना तुम याद में रहेंगे उतना बैटरी चार्ज होती रहेगी. எவ்வளோ நீங்கள் பாபா நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பேட்டரியானது சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम्हारी सच्ची की नाव को तूफान क्यों लगते हैं? உங்களுடைய இந்த சத்திய படகுக்கு புயல் ஏன் வீசுகிறது? சத்திய படகிற்கு சோதனையே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன் புயல் வீசுது? பதில் சொல்கிறாங்க பாபா, क्योंकि इस समय आर्टिफिशियल बहुत निकल पड़े हैं. ஏன்னா இன்றைக்கு ஆர்டிஃபிஷியலானது செயற்கையானது அநேகம் உருவாகி இருக்கிறது. நிறைய வந்துருச்சு செயற்கை. कोई अपने को भगवान कहते हैं. சிலர் தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள். சிலர் ரித்து சித்து விளையாட்டு காட்டுகிறார்கள். எனவே மனிதர்களால் உண்மையை கண்டறிய முடிவதில்லை. सच्ची की बेड़ी को गिलाने की कोशिश करते हैं. உண்மையின் படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். परंतु तुम जानते हो, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், हमारी सच्ची की नाव कभी डूब नहीं सकती है. நம்முடையது உண்மையான படகு, இந்த படகு ஒரு பொழுதுமே மூழ்கிவிடவே முடியாது. आज जो विघन डालते हैं वो कल समझेंगे. இன்னைக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நாளை புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வார்கள்? சத்கதியை பெறுவதற்கான வழி இங்கே தானே கிடைக்கிறது. இந்த யஜ்யத்துக்கு, இந்த வித்யாலயத்துக்கு நம்ம தடையை உண்டு பண்ணிட்டோமே, நிறைய தொந்தரவு பண்ணிட்டோமே அப்படின்னு புரிந்து கொள்வார்கள். சப்கிலேயே ஏகி ஹட்டி ஹே. அனைவருக்குமே இது ஒரே ஒரு கடை தான். இந்த கடைக்கு வந்துட்டு எல்லாருமே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பெற வேண்டும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रीत अथवा रूहो प्रीत, क्योंकि रूह अथवा आत्मा सुनती है कानों द्वारा. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆத்மாவானது காது மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. தாரணா ஆத்மாமே ஒத்தி ஹே. ஆத்மாவில் தான் தாரணையும் ஏற்படுகிறது. பாப்கி ஆத்மா மேபி ஞான் பரா ஹுவா ஹே. பாபாவுடைய ஆத்மாவில், பரமாத்மாக்குள்ள ஞானம் நிரம்பி இருக்கிறது. பச்சுக்கு ஆத்மா அபிமானி பன்னா இஸ் ஜனமே. குழந்தைகள் நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். பாபா சொல்கிறாங்க, भक्ति मार्ग में 3 जन्म द्वापर युग में तुम देह अभिमान में रहती हो. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் 63 ஜென்மமாக தேக அபிமானத்தில் தான் இருந்தீங்க. ஆத்மா கியா ஹே பத்தானே ரேட்டா. ஆத்மானா என்னவென்றே தெரியாமல் இருந்தது. ஆக ஆத்மா என்பது அவசியம் இருக்கின்றது. ஆத்மா தான் ஷரீரத்தில் பிரவேசிக்கிறது. துக்குபி ஆத்மா கொய் ஒத்தா ஹே. துக்கத்தை அனுபவிக்கிறதும் ஆத்மா தான். பதீத் ஆத்மா, பாவன ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அதே பதீத்த பரமாத்மா என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. பதீத்தாத்மானா என்ன? பாவாத்மா, புண்ணியாத்மா அப்படின்னு சொல்லப்படுறதுனாலே எல்லாமே ஆத்மாவில் பதிவாகின்றது.
सर्व के अंदर परमात्मा अगर होता तो पतित परमात्मा हो जाए. பத்தித் பரமாத்மான்னு கேள்விப்பட்டதே கிடையாது. ஒருவேளை எல்லாருக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்று நம்பினீர்கள் என்றால் என்ன சொல்லலாம்? பத்தித்த பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆத்மா என்ன ஆகிடும்? சரீரத்துக்குள்ளே இருக்கிறப்போ பரமாத்மா பத்தித்தமாயிடுவார். तो முக்கிய பாத்தி ஆத்மா அபிமானி பண்ணா. ஆக முக்கியமான விஷயமே இது. இங்கே நீங்கள் குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்மா கித்தனி சோட்டியே, ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்குது, ஆத்மாவில் எப்படியெல்லாம் பாகமானது பதிவாகி இருக்கிறது, இது எல்லாமே யாருக்கும் தெரியாது. பாபா சொல்லும்போது என்ன சொன்னார்? இந்த ஜென்மத்தில் தான் நீங்கள் குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். அதை நினச்சி பார்த்தால என்ன ஆகிடும்? இந்த ஜென்மத்தில் மட்டும்தானே இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கவனம் ஏற்பட்டுடும். தும் து நை பாத்து சுன்தியோ, நீங்கள் தான் புது விஷயத்தை கேட்கின்றீர்கள். யாதுக்கு யாத்ரா பி பாப்பி சிக்கலாத்தே ஹேன். நினைவு யாத்திரை கூட பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கோய் சிக்கலான சக்கு, வேறு யாராலும் இந்த நினைவு யாத்திரை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க முடியாது. ஆக உங்களுடைய முயற்சியெல்லாம் இதில் இருக்கணும், நினைவு யாத்திரை செய்வதில் தான் இருக்கணும். அடிக்கடி தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். जैसे देखो ये इमरजेंसी लाइट आई है जो बैटरी पर चलती है, इसको फिर चार्ज करते हैं. பாபா ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பாருங்கள், எமர்ஜென்சி லைட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது பேட்டரியிலே தான் அந்த லைட்டு இயங்கிட்டுருக்கோம். அது யூஸ் பண்ண என்னாகும்? அது டிஸ்சார்ஜ் ஆகிடும். மறுபடியும் அதை சார்ஜ் பண்ணி என்ன பண்ணலாம்? பயன்படுத்திக்கலாம். பாப்பே சப்சி படி பவர். அது போல தான் நீங்கள் ஆத்மாவில் சார்ஜ் இல்லாதவர்களே ஆயிட்டீங்க. பாபா எப்பேற்பட்டவர்? எல்லாத்த விட பெரிய பவர் ஹவுஸ் அவர். ஆத்மிக் இத்னி டேர் है, सबको उस पवर से भरना है. எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. அத்தனை ஆத்மாக்களும் இப்போது அந்த பெரிய பவரிடமிருந்து பவரை நிரப்பிக்கொள்ள வேண்டும். பாபா எப்பேற்பட்டவர்? பெரிய பவர். பாபா எப்பேற்பட்டவர்? सर्वशक्तिवान. हम आत्मा को उनसे योग नहीं होगा तो बैटरी चार्ज कैसे होगी? நீங்கள் ஆத்மா அந்த பரமாத்மாவோட கனெக்ஷன் வைத்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகும்? கனெக்ஷனை வைக்காமல் பவர் வந்துடாது இல்லையா? கரண்ட் வராது இல்லையா? சார்ஜ் ஆகாது இல்லையா? அப்போது ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்கான பேட்ரி ஒரே ஒரு பாபா மட்டும்தான். முழு கல்பமும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முழு கல்பமும் ஆகிவிடுகிறது. फिर बैटरी को चार्ज करना होता है. डिस्चार्ज आना बैटरी मीண்டும் चार्ज செய்யப்படுகிறது. बच्ची समझती हमारी बैटरी डिस्चार्ज हो गई. இப்போ குழந்தைங்க புரிஞ்சிட்டோம், நம்ம பேட்ரி எல்லாம் சார்ஜ் போயிடுச்சு. நல்லதை நினைக்க கூட வரமாட்டேங்குது, நல்லதை கேட்க கூட வரமாட்டேங்குது, நல்லதை பேச வரமாட்டேங்குது, கெட்டது ஈஸியாக பேச வருது, கெட்டது ஈஸியாக பார்க்க வருது. ஸோ இதான் அடையாளம் ஆத்மாங்கிற பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுக்கு. இப்போதை எப்படி சார்ஜ் செய்வது? சார்ஜ் பண்ணுறதுக்கு வழி என்ன? பாபாவிடம் உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் என்னோட உங்கள் புத்தி தொடர்பு ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவில் பவரானது நிறைந்து கொண்டே இருக்கும். பவர் நிறைய நீங்கள் ஆத்மா சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். படாய் தோ ஹி கமாய். நீங்கள் படிக்கிறீங்க, பாபா முரளி கேட்குறீங்கன்னா அர்த்தம் என்ன? படிக்கிறீங்க. படிப்பு என்பது உங்களுக்கு வருமானத்தை தருகின்றது. நினைவு என்பது உங்களை தூய்மையானவர்களாக ஆக்குகிறது. நினைவு மூலமாக ஆயிலும் அதிகரிக்கிறது, பேட்ரி சார்ஜ் ஆகின்றது. ஹரேக்கு கோ தேக்னா கிட்னா பாப்கோ யாத் கர்த்தே ஹேன். ஒவ்வொரு குழந்தைகளும் நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ பாபா நினைவு செய்கிறேன். பாப்கோ பூல் ஜானே से ही बैटरी डिस्चार्ज होती है. எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதா பேட்ரி? எப்போ பாபாவை மறந்து போய்விடுகிறோமோ அப்போ பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுறது. कोई कभी सच्चा कनेक्शन नहीं है. இன்றைக்கி உண்மையான ஒரு கனெக்ஷனை யாரும் பகவான்கிட்ட வைக்கவே இல்லை. உண்மையான கனெக்ஷன் வைத்திருக்கிறது யார்?
நீங்கள் குழந்தைகள் தான் வைத்துள்ளீர்கள். बाप को याद करने बगैर ஜோதி ஜெகேகி कैसे? பாபாவை நினைவு செய்யாமல் உங்களுடைய ஜோதி எப்படி எரியும்? ज्ञान भी सिर्फ एक बाप ही देते हैं. ஞானமும் ஒரு பாபா தான் கொடுக்குறார். तुम जानती हो ஞான है दिन, பக்தி ஹே ராத். இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஞானம் என்பது பகலாகும், பக்தி என்பது இரவாகும். फिर रात से होता है वैराग. இரவு பொழுது வந்த உடனே வைராகியம் ஏற்பட்டு விடுகிறது. வைராகியம் வந்த உடனே பகல் பொழுது ஆரம்பம் ஆகிவிடுகிறது. பாப் कहते हैं रात को भूलो. பாபா கூறுகிறார் இரவு பொழுதை மறந்து விடுங்கள். இரவு என்பது என்ன? பக்தி, கலியுகம். அதை மறந்துடுங்க. பகலை நினைவு பண்ணுங்க. சொர்க்கு ஹே தின். சொர்க்கம் என்பது பகலாகும், நரகம் என்பது இரவாகும். ஆக எதை மறந்துடுங்க? நரகத்தை மறந்து விடுங்கள். சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். சொர்க்கவாசியாக ஆகிவிடுவீர்கள். तुम बच्चे चैतन्य में हो. ये शरीर तो विनाशी है. குழந்தைகள் எப்பொழுது நீங்கள் சைத்தன்யமாக இருக்கீங்க. இந்த சரீரமானது அழியக்கூடியது, மண்ணால் ஆக்கப்பட்டது, மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். ஆத்மா அழிவற்றது. பாக்கி பேட்டரி டிஸ்சார்ஜ் होती है. ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறதுனால ஆத்மாவில் என்ன நிலைகள் ஏற்படுகிறது? சார்ஜ் ஆகியிருக்கிற பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது. இப்போது குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ புத்திசாலி ஆகிறீங்க. துமாரி புத்தி சலி ஜாத்திய கர்மே. உங்களுடைய புத்தி வீட்டை நோக்கி போகிறது. அங்கிருந்து தான் நம்ம ஆத்மாக்கள் வந்திருக்கின்றோம். यहाँ सूक्ष्म वतन का तो मालूम पड़ गया है. सूक्ष्म वतनம்னா என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். वहाँ 4 भुजाएं विष्णु की दिखाते हैं. சதுர்புஜ், 4 புஜங்கள் கொண்ட விஷ்ணுவை காட்டியிருக்கிறார்கள். यहाँ तो 4 भुजा होती नहीं है. வத்தனத்தில் இருக்கிற விஷ்ணுவுக்கு நீங்கள் 4 புஜம் பார்க்கலாம். ஆனால் இங்கே யாரையுமே 4 புஜம் கொண்டவர்களாக பார்க்க முடியாது. या किसको भी बुद्धि में नहीं होगा कि ब्रह्मा सरस्वती फिर लक्ष्मी नारायण बनते हैं. இங்கே இருக்கக்கூடிய பிரம்மா சரஸ்வதி தான் அடுத்து எதிர்காலத்தில் என்ன ஆகுறாங்க? லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றார்கள். இதுவும் யாருடைய புத்தியிலையும் இல்லைன்ட்டார் பாபா. இந்த ரகசியம்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். इसलिए विष्णु को 4 भुजाती है. எனவே தான் விஷ்ணுவுக்கு 4 புஜம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி நாராயணா கம்பைன்டு ரூபம். இவற்றையெல்லாம் பாபா தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. ஆத்மால தான் சன்ஸ்காரமானது பதிவாகின்றது. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானமாகின்றது. आत्मा बाप को पुकारती है, ओ बाबा हम डिस्चार्ज हो गए हैं. ஆத்மாதான் பாபாவை அழைத்தது, ஓ பாபா நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம், பேட்ரி எல்லாம் காலியாக போச்சு. அப்போ ஆப் ஆவோ ஹம்கோ சார்ஜோ நஹே. நீங்கள் வாங்க பாபா, உங்கள் மூலமாக நாங்கள் மீண்டும் எங்களுக்குள்ள சக்தி நெறித்து கொள்ள வேண்டும் என்று ஆத்மாதான் அழைக்கின்றது. अब बाप कहते हैं. அல்ல இப்போ பாபா வந்து கூறுகிறார், கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்? எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு என்ன வரும்? சக்தி வரும், தாக்கத் பலம் வரும். பாப்சி போத் லோ ஹோனா சாயே. உங்களுக்கு பாபா மீது மிகவும் அன்பானது இருக்க வேண்டும். பாபா ஹம் ஆப்கே हैं, आपके साथी कर जाने वाले हैं. அப்படி அன்பில் அவர்கிட்ட பேசுங்க. பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தை பாபா, உங்களோட தான் வீட்டுக்கு வருவோம் பாபா. அப்படி பாபாட்ட பேசுங்க. ஜேசி பியர்கர் சி சசுர்கர் வாலே லே ஜாத்தே ஹென்னா. எப்படி அப்பா வீட்டிலேருந்து மகள் என்ன பண்ணுறாங்க? மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மாமியார் வீட்டுக்காரங்க வந்து மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி பாபா வந்திருக்கிறார் எதுக்காக? நம்மை இங்கிருந்து அழைத்து செல்வதற்காக. எங்கே அழைத்து செல்வதற்காக? அப்பா வீடுங்கிற சங்கம் யுகத்திலிருந்து மாமியார் வீடுங்கிற சத்தியுகத்திற்கு. यहाँ तुमको 2 बाप मिले हैं, श्रृंगार कराने वाले हैं. இங்கே குழந்தைகளாக இவங்களுக்கு 2 தந்தை கிடைத்திருக்கிறார்கள். ஷிங்காரம் செய்யக்கூடியவர்கள்.
श्रृंगार भी अच्छा चाहिए அர்த்தாத் சர்வகுண சம்பன்ன பண்ணாஹே. நீங்கள் அலங்காரம் கூட நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும், சும்மா மேலோட்டமான அலங்காரம்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். अपने से पूछना मेरे में कोई अवगुण तो नहीं है. தன்னைத்தானே கேளுங்க, எனக்குள்ள எந்த ஒரு அவகுணமும் இல்லை தானே. मनसा में बल तूफान आइए कर्मना से तो कुछ नहीं करता हूँ. மனசில் புயல் வந்திருக்கலாம், கெட்ட கெட்ட எண்ணம் வந்திருக்கலாம், தீமை பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கலாம், பலவிதமான மோசமான எண்ணங்கள் என்ற புயல் அடிச்சிருக்கலாம். ஆனால் அதை நான் செயல்படுத்தவில்லை தானே. மனசோடி அந்த புயலை சரி பண்ணிட்டேன்னா அப்படி தன்னைத்தானே பாருங்க, கேளுங்க. அடுத்து என்ன கேட்கணும்? மூன்றாவது, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே. 3 பாயிண்ட் தன்னைத்தானே கேட்கணும். பாபா எப்பேற்பட்டவர்? துக்கத்தை அழித்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஹம்பி சப்கோ சுகா ராஸ்தா பத்தாத்தே ஹே. நானும் அனைவருக்குமே சுகத்தை அடைவதற்கான வழியை சொல்கின்றேனா? பாபா பகுத் யுக்தியாக பத்லாத்தே ரேத்தே ஹே. பாபா அநேக யுக்திகளையும் கூறிக்கொண்டே இருக்கிறார். தும் தோ சேனா, நீங்கள் யாரு? சேனைகள். तुम्हारा नाम ही है प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियाँ. உங்களுக்கு இட்ட பெயர் என்ன? பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் பிரம்மா குமாரர்கள். कोई भी अंदर आइए पहले पहले तो ये पूछो तू कहाँ से आए हो. யாராவது உங்களை பாபா வீட்டுக்கு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இல்லை இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கிறேன், இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கிறேன், அதானே சொல்லுவாங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? எங்கே பிகிக்கு பாஸ் ஆகிங்க, நாங்கள் பிரம்மா குமாரிகள் சொல்கிறத கேட்குறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அச்சா பிரம்மா கவுனு ஹே. அப்போ பிரம்மா குமாரிகள்கிட்ட வந்திருக்கிறீங்க அப்படின்னா இங்கே பிரம்மா யார்? பிரம்மா குமாரிகளை உருவாக்குனவர் பிரம்மா. இந்த பிரம்மா யார் அப்படி கேளுங்க. பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயரை எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா அப்படின்னு புதிதாக வந்தவர்களிடம் கேளுங்க. तो हाँ प्रजापिता की तुम भी बच्ची हो. கேட்டுட்டு என்ன சொல்லணுமா? நீங்களும் யார்? இந்த பிரஜாபிதாவுக்கு நீங்களும் குழந்தைகள். ஆக அனைவருமே யார்? அவருடைய பிரஜைகள். तुम्हारा बाप है तुम सिर्फ जानते नहीं हो. இவரும் உங்களுடைய தந்தை தான், ஆனால் இவரை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பிரம்மா பி ஜொரு கிசி கா பச்சா ஹோகானா. பிரம்மா என்பவர் படைக்கக்கூடிய பிரம்மா என்பவர் இருக்கிறார் என்றால் அவரும் யாருக்கோ குழந்தையாக தானே இருந்திருப்பார். உன்கி பாப் கா கோய் ஷரீர் கோ தேக்கணுமே நீ ஆத்தா. பிரம்மாவுக்கும் அப்பா இருக்காங்க, ஆனால் அவருக்கு ஷரீரம் கிடையாது. ஷரீரம் இல்லாததுனால அவரை பார்க்கவும் முடியாது. ब्रह्मा विष्णु शंकर इन तीनों के ऊपर है शिव बाबा. இங்கே இருக்கிறவங்க யார்? பிரம்மா விஷ்ணு சங்கர். இவருக்கு இந்த மூவருக்கு மேலே இருக்கிறது தான் யார்? சிவ பாபா. திருமூர்த்தி சிவன் என்று சொல்லப்படுகிறது. தீனுக்கோ ரிச்சியத்தா. திருமூர்த்தி சிவன் என்று சொல்லப்படுகிறதுனால அர்த்தம் என்ன? இந்த மூவரையும் படைத்த படைப்பாளர். ஊப்பர்மே ஏக் சிவ பாபா. அல்ல மேலே இருக்கிறது ஒரே ஒரு சிவ பாபா. அடுத்து யார் இருக்காங்க? மூவர் இருக்கிறாங்க. பிரம்மா கா பாப் ஜோரு பகவான் ஹி ஹோகா. அப்போ பிரம்மாவோட அப்பா யாராக இருக்க முடியும்? பகவானாக தான் இருக்க முடியும். பகவான் தான் அவருடைய அப்பா. அந்த அப்பா எப்பேற்பட்டவர்? அந்த பகவான் எப்பேற்பட்டவர்? அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அச்சா ஃபிர் பிரம்மா கஹா से आया. அடுத்து நீங்கள் என்ன கேட்கணும்? சிவ பாபா பற்றி சொல்லியாச்சு. அடுத்து நீங்கள் என்ன கேட்கணும்? இந்த பிரம்மா பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் எங்கேருந்து வந்தார்? बाप कहते हैं मैं इनमें प्रवेश कर इनका नाम रखता हूँ ब्रह्मा. பிரம்மா என்பவர் ஒருத்தர் மேலேருந்துலாம் வந்து அவதரிக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர் தான். ஒரு பக்தி பாவனை கொண்ட நல்ல ஒரு மனிதர். அவரோட சரீரத்தில் நான் பிரவேசித்து நான் இவருக்கு பிரம்மா என்ற பெயரை சூட்டுகிறேன்.
பிரம்மா எங்கிருந்து வந்தார் கேள்வி கேட்க சொன்னார்ல பாபா, கேட்டுட்டு இதை புரிய வைக்கணும். तो बच्चों को नाम रखे, इनका भी नाम रखा ब्रह्मा. குழந்தைகளாய் உங்களுக்கும் பெயர் சூட்டப்பட்டிருக்கு, இவருக்கும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. कहते हैं ये मेरा दिव्य अलौकिक जन्म है. பாபா என்ன சொல்றார்? இது என்னுடைய தெய்வீகமான அலௌகிகமான பிறப்பாகும். நான் உங்களை போல பிறப்பெடுக்கிறது கிடையாது, ஆனால் நான் பிறக்கிறேன், நானும் பிறப்பெடுக்கின்றேன். எப்படி பிறப்பெடுக்கின்றேன்? தெய்வீகமான அலௌகிகமான பிறப்பை நான் எடுக்கின்றேன். சிவபாபா பிரம்மா பாபா உடலில் பிரவேசிப்பது தான் அவருடைய தெய்வீகமான अलौकिकமான பிறப்பாகும். तो बच्चों को अडाप्ट करता हूँ. நான் அலௌகிக்க பிறப்பு எடுத்து குழந்தைகளாகி உங்களை தத்தெடுக்கிறேன். बाकी इनमें प्रवेश करता हूँ, फिर तुमको सुनाता हूँ. மற்றபடி இந்த பிரம்மாவுடைய உடலில் நான் பிரவேசித்து உங்களுக்கு நான் ஞானம் சொல்கிறேன். इसलिए होगी பாப் தாதா, நாங்கள் இருவருமே சேர்ந்துருக்கிறோம். உங்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்கும் பொழுது பிரம்ம வாயு மூலமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பாபாவும் இங்கே இருக்கார், இவர் தாதா, இருவருமே சேர்ந்து இருப்பதனால பாப் தாதா என்று அழைக்கப்படுகிறது. எந்த சரீரத்தில் சிவபாபா சொல்கிறார், எந்த சரீரத்தில் நான் பிரவேசித்தேனோ அந்த சரீரத்தோட ஆத்மாவும் அந்த சரீரத்தில் தான் இருக்குது. உன்கி பாஜுமே ஆக்கர் பேட்டா ஹோ. அவரோட ஆத்மா எங்கே இருக்கோ, புருவ மத்தியில் இருக்கு இல்லையா, அவரோட ஆத்மா பக்கத்தில் வந்து நான் அமர்ந்து கொள்கின்றேன். दो आत्माओं का पाठ यहाँ बहुत चलता है. ரெண்டு ஆத்மாக்களுடைய பாட்டு இங்கே ரொம்ப நடக்குது. ஆத்மா को बुलाते हैं, ஆத்மா கहाँ आकर बैठेगी. உலகத்தில் கூட சரீரத்தை விட்டு போனவங்களை என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தரோட சரீரத்தில், பிராமணனோட சரீரத்தில் அழைக்கிறாங்க. அப்போது அந்த ஆத்மா வந்து எங்கே உட்காரும், அந்த சரீரத்தினோட ஆத்மா எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த ஆத்மா வந்து அமரும். ஏபி தோ ஆத்மா ஹே. அதுபோல் உதாரணத்தோடு சொல்லிட்டார் பாபா. அதுபோல் இங்கேயும் ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒன்று அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா, இன்னொன்று யார், பரமாத்மா. ஆக சிவபாபா பிரம்மா பாபா சரீரத்தில் வர்றதுனால இருவரையும் சேர்த்து என்ன சொல்லப்படுகிறது, பாப் தாதா. இவருக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, யாருக்கு, பிரம்மா பாபாவுக்கு, இவருக்கு இவருடைய பிறப்பிறப்பை பற்றியே தெரியாது. तुमको भी कहते तुम अपने जन्म को नहीं जानते थे. உங்களுக்கும் சொல்கிறேன் நான், உங்களுக்கும் உங்களுடைய பிறப்பை பற்றி தெரியாது. अब स्मृति आई है, कलब कलब स्वराशि का चक्कर लगाए हैं, फिर वापस जाते हैं. இப்போ நமக்கு நினைவானது வந்து விட்டது. என்ன நினைவு? கல்பா கல்பா நம்ம 84 ஜென்மத்தினோட சக்கரத்தை சுற்றி வரும். இப்போ வாபஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டுக்கு செல்வதற்கு எங்கே வந்திருக்கிறோம், சங்கம யுகத்திற்கு. அப்போ டிரான்ஸ்ஃபர் होते हैं, சங்கமத்தில் இருந்து கொண்டு நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். योग से तुम सतो प्रधान बन जाएंगे. யோகா பண்ண பண்ண நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகிடுவீங்க. பேட்ரி சார்ஜ் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், நினைக்க நினைக்க சத்தோ பிரதானம் ஆகிடுவீங்க, பேட்ரி சார்ஜ் ஆகிடும். வேறு என்ன ஆகும், நீங்கள் சத்தியத்துக்கு வந்துடுவீங்க. புத்தி மீ சாரா சக்கரம் ஃபிர்த்தா रहता है. புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. டீட்டெயில் में तो नहीं जा सकते. டீட்டெயிலெல்லாம் நம்ம போக முடியாது. பாபா சொல்கிறாங்க, ஜாடுக்கு भी आई होती है, फिर सूख जाता है. ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்துக்கு ஆயுட்காலம் இருக்கும். அதோட ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு அந்த மரம் என்ன ஆகும், காஞ்சு போயிடும். यहाँ भी सब मनुष्य जैसे सूखे गए हैं. அதுபோல் ஒரு ஆயில் முடிஞ்ச பிறகு மரம் காஞ்சு போகிறது போல் இன்றைக்கு மனிதர்களும் காய்ந்து போய்விட்டார்கள். அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தையே கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த உலகம் எப்படியே இருக்காது. அபி சப்கா ஷரீர் கலாஸ் ஹோ ஜாயேகா. எல்லாருடைய சரீரமும் அழிந்து போய்விடும். மிச்சம் இருக்கிறது யார், ஆத்மா வீட்டுக்கு போயிடும். இந்த ஞானத்தை சரீரம் என்னாகும், ஆத்மா என்னாகும், சரீரத்தை விட்டு போன ஆத்மா எங்கே போகும், இது போன்ற ஞானத்தை பாபா தவிர
வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. பாபா விஸ்வ ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் எவ்வளோ நினைவு பண்ணணும்? याद में न रहने से माया का थप्पड़ लग जाता है. நினைவே பண்ணாட்டா என்ன ஆகுமா? மாயா அடி விழுந்துக்கிட்டே இருக்குமா. ஈஸியாக மாயா அடிச்சுட்டு போயிடும். நினைவு இருந்துச்சுன்னா, நினைவு பலம் இருந்துச்சுன்னா கவனம் இருக்கும். எந்த மாயாவோட தாக்கத்தில் போயிடக்கூடாது, எந்த மாயாவுக்கு அடிமையாயிடக்கூடாது. லட்சியம் வரும், மனசில் உறுதி வரும். நினைவோட பலம் இல்லாத போது மாயா ஈஸியாக தாக்கிட்டு போயிடுது. எல்லாத்த விட பெரிய அடி எது? விகாரத்துக்கு அடிமையானால் அது மாயாட்டிருந்து பெரிய அடியை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். யுத்த மைதானத்தில் நீங்கள் பிராமணர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் புயல் வருது. ஆனால் நீங்கள் பாவகரமா செஞ்சிடாதீங்க. விகாரமான எண்ணம் வந்தாலும் அந்த விகாரத்துக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க. பாவகர்மா செஞ்சிட்டிங்கன்னா தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தமாகும். बाबा से पूछते हैं ये करना पड़ता है. बच्चे तंग करते हैं तो गुस्सा आ जाता है. அடுத்து பாபாட்ட கேட்குறாங்களா குழந்தைகள், பாபா குழந்தைகள் ரொம்ப தொல்லை பண்ணினாங்கன்னா கோவம் வந்துடுது பாபா, இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது பாபா, கொஞ்சம் அடிக்க வேண்டியதாக இருக்குது பாபா அப்படி சொல்கிறாங்களா. बच्चों को अच्छी रीति संभालेंगे नहीं तो खराब हो जाएंगे. அந்த குழந்தைய அடிக்கலை அப்படின்னா, சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்களா. பாபா உடனே என்ன சொல்கிறாரு? கோஷிஷ் கர்க்கி தப்புடனே லகாவோ. அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. குழந்தைய நீங்கள் அடிக்கவே கூடாது. அடிக்கிறது கூட பாவ செயல். என்ன செய்யணுங்கிறார் பாபா? ஸ்ரீகிருஷ்ண கேலி திக்காத்து என்ன ஒக்கலிமே பாந்தா. ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? கிருஷ்ணர் மாதிரி ஒரு குறும்புக்கார குழந்தை எதுவும் இருந்திருக்க முடியுமா? முடியாது. கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க? அவங்க அம்மா உரலில் கட்டி போட்டாங்க, கயிறில் கட்டி வச்சாங்க. சாப்பாடு கொடுக்காம இருங்க. ரோக்கர் ஆக்கியிருக்கீங்க, அச்சா அப்படி நீக்கிறீங்க. சாப்பாடு கொடுக்காம இருந்தீங்கன்னா பசியில் அழுதுட்டு வந்து என்ன பண்ணும் குழந்தை? இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லும். பச்சா ஃபிர் பி கரேகா சிக்ஷா தேனியே. குழந்தை தானே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடும். அப்புறம் மறுபடியும் அதுதான் செய்யும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? அட்வைஸ் கொடுக்கணும். அட்வைஸ் கொடுக்கணுமே தவிர அடிக்கக்கூடாது. குழந்தைய ஒருபோதும் அடிக்கக்கூடாது. பாபாவி பச்சுக்கு சிக்ஷா தேத்தே ஹே. எப்படி குழந்தை திரும்ப திரும்ப தப்பு பண்ணுது, செய்ய மாட்டேன்னு சொல்லுது, தப்பு பண்ணுது. இங்கே பாபா என்ன சொல்கிறார்? குழந்தைகளுக்கு அட்வைஸ் கொடுக்குறார். குழந்தைகளே, ஒருபோதும் விகாரத்திற்கு அடிமையாகாதீர்கள், குலத்தை கலங்கப்படுத்தாதீர்கள். விகாரத்துக்கு அடிமையாகி குலத்தை கலங்கப்படுத்தாதீங்க. हार जीत जीत हार होते होते अक्रीन जीत हो जाएगी. குழந்தைங்க தோல்வி அடைகிறாங்க, அப்புறம் வெற்றி அடைகிறாங்க, அப்புறம் என்ன ஆகுறாங்களா? வெற்றி அடைஞ்சு மறுபடி தோல்வி அடைகிறாங்க. இப்படி கடைசியில் என்ன ஆகிடுமா? வெற்றி தோல்வி மாறி மாறி நடந்து கடைசியில் வெற்றி என்பது கிடைத்துவிடும். ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற படகு என்ன படகு? உண்மை படகு. எதையுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது, தோல்வி அடைஞ்சால் முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. அதுதான் பாபா புரிய வைக்கிறார். தோல்வி அடைஞ்சிட்டேனேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. மறுபடியும் வெற்றி அடையிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அமர்ந்திருக்கிற படகு உண்மையான படகு. இதுக்கு புயல் வரும். என்ன புயல் வருமா? பாபா ஞானம், பாபாவுடைய ஞானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான பாபா ஞானமாக இருக்காது. இன்றைக்கி செயற்கையானது என்பது அதிகம் உருவாகிவிட்டது. தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள். பாபா வந்திருக்கிறார் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு. फिर न तो ये जंगल रहेगा न जंगल में रहने वाले रहेंगे. பாபா கொடுக்குற சத்கதி பெற்ற பிறகு இந்த உலகங்கிற காடு இருக்காது, இந்த உலக காட்டில் வாழக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள். அபி தும் ஹோ சங்கம யுகர். இப்போ நீங்கள் இருப்பதோ சங்கம யுகத்தில். அறிந்திருக்கிறீர்கள், இது பழைய உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது. कोई मरने वाले से दिल तोड़ी लगाते हैं.
சாகிற நிலையில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மேலே போய் யாராவது அன்பு பற்றெல்லாம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. तो ये दुनिया गई की गई. அப்போ பாபா என்ன சொல்கிறார், இந்த உலகம் போயே விட்டது, முடிந்தே விட்டது, இது விநாசம் ஆகியே தீரும். இந்த உலகத்தில் போய் ஆசை வைக்கிறீங்களா? बाप आते ही है तब जब नई दुनिया पुरानी होती है. பாபா வருவதே எப்போ புது உலகம் பழைய உலகமாக ஆகிவிடுகிறதோ அப்போ பாபா வராரு. பாபாவை நன்றாக நினைவு செய்து கொண்டே இருந்தால் என்னாகும்? பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். பல் वाणी तो बहुत अच्छी अच्छी चलाते हैं परंतु याद का चौहर नहीं है तो वो ताकत नहीं रहती है. நல்ல நல்ல முரளி சொல்கிறாங்களா, ஆனால் நினைவனுடைய கூர்மை இல்லை என்றால் அந்த வார்த்தையிலையும் சக்தி இருக்காது. ஞானம் நல்லா சொல்கிறாங்க, ஆனால் அதில் சக்தி நிறையணும்னா நீங்கள் நினைவு யாத்திரை பண்ணியிருக்கணும். பாப் कहते हैं ये कोई नई बात नहीं है. பாபா சொல்கிறார், இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க. பாபா கேட்குறார், எப்பொழுதாவது நீங்கள் என்னை சந்தித்திருக்கிறீர்களா இல்லை இது ஃபஸ்ட் டைம் தானேன்னு கேட்டான்னு சொல்லணும். இல்லை பாபா, கல்பத்துக்கு முன்னால் உங்களை சந்தித்திருந்தோம். कोई फिर कह देते ड्रामा आप ही पुरुषार्थ कराएगा. சில பேர் சொல்கிறாங்களா, ட்ராமா தானாகவே முயற்சி செய்ய வைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணாமலே இருக்கிறாங்களா. अच्छा अब ड्रामा पुरुषार्थ करा रहा है ना तो करो. ட்ராமாவில் இருந்தால் நடக்கட்டும், ட்ராமாவில் இருந்தால் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறார் பாபா? நல்லது குழந்தைகளே, இப்போ ட்ராமா முயற்சி செய்ய வச்சிட்ருக்குது, முயற்சி பண்ணுங்க. ஒரே இடத்துலையே ட்ராமாவில் இருந்தால் நடக்கட்டும், ட்ராமாவில் இருந்தால் கிடைக்கட்டும், அப்படி ஒரே இடத்துல நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. யார் கல்பத்துக்கு முன்னால் முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் முயற்சி செய்வார்கள். அபித்துக்கு ஜோ அயனிய ஓ அணியே. இப்போ வரைக்கும் ஞான மார்க்கத்துக்கு நிறைய பேர் வராமல் இருக்காங்க, வராதவர்கள்லாம் வருவாங்க. जो चलती चलती भाग गए, शादी आदि जाकर की है, उनका भी ड्रामा में पार्ट होगा. சில பேர் ஞான மார்க்கத்தில் இருந்தவங்க பாபா கையை விட்டு போயிட்டாங்க. பலருக்கு பல காரணம் இருக்குது. சில பேர் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, குமாரியாக வந்திருப்பாங்க. திருமணம் பண்ணிவிட்டு உலகாயுத வாழ்க்கைக்கு போயிருப்பாங்க. அவர்களுக்கும் ட்ராமாவில் பாகம் இருந்தது என்றால் அவர்களும் மீண்டும் வந்து முயற்சி செய்வார்கள். எங்கே போவாங்கன்னு கேட்குறாரு பாபா. எல்லாருமே இங்கே மறுபடியும் வந்து தான் ஆகணும். பாப்கி பாசி சப்கோ பூஞ்ச் லடுக்கானா படேகா. பாபாட்ட வந்து தான் எல்லாருமே அவர்களுடைய பாபாவுடைய வாழை பிடிக்க வேண்டியதாக இருக்கும். லிக்கா ஹுவாஹே பீஷ்ம பிதாம் ஆதிக்கா அந்த்மே ஆத்தே ஹே. இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது, பீஷ்ம பிதாமர் போன்றோர் கடைசியில் தான் வருவார்கள். அபி துக்கித்னா கமண்ட. இன்றைக்கு எவ்வளோ கர்வத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாருடைய ஞானமும் தேவையில்லை, அப்படி கர்வத்தில் இருக்காங்க. அந்த கர்வம் எல்லாம் கடைசி நேரத்தில் என்ன ஆகிடுமா? அழிஞ்சு போயிடுமா. பாபாட்ட வருவாங்க. நாளுக்கு நாள் சென்டர்ஸ் அதிகரித்து கொண்டே போகும். யார் பாரதவாசிகள் முக்கியமாக தேவி தேவதைகளை பூஜிக்கக்கூடிய பூஜாரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு புரிய வைங்க. எப் புராணி துனியா ஹே, இது பழைய உலகமாகும். சப் ஜீஜோசி தாக்கத் நிக்கல் கை ஹே. பழசானதுனால எல்லாத்துல இருக்கிற சக்தி போயிடுச்சு. பொருள் இருக்க, அந்த பொருளில் சக்தி இல்லை. பார்க்குறோம் இல்லையா, தானியங்கள்லேருந்து காய்கறியிலிருந்து எல்லாவற்றிலுமே சக்தி இல்லை. சோனா பி கானியூசினே நிக்கல்தா ஹே. தங்கம் கூட சுரங்கத்திலேருந்துலாம் வருது இல்லையா, சுரங்கமெல்லாம் காலியாக போச்சு. சொர்க்கமே சோனிக்கு மெஹல் பன்தே ஹே. இங்கே தங்கத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. சொர்க்கத்தில் தங்க மாளிகை கட்டப்பட்டிருக்கும்.
अभी तो गवर्नमेंट तंग हो जाती है क्योंकि कर्जा देना पड़ता है. இப்போ கவர்மெண்ட்டு கூட ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்குது. ஏன்னா கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே யாருக்கும் எந்த கடனும் கொடுக்க வேண்டியது இல்லை. அளவற்ற செல்வம் இருக்கிறது. दीवार में भी हीरे जवाहरात का लगे रहते हैं. சுவர்களில் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த வைடூரியத்தை அழகாக சுவர்களை பதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அங்கே செல்வத்துக்கு குறைபாடே இல்லை. சுரங்கம் இருக்குது. எல்லா வைரச் சுரங்கம், தங்கச் சுரங்கம் எல்லாமே அங்கே எப்படி இருக்கிறதா? சுரங்கமாக இருக்கிறது. अलाउद्दीन का एक खेल दिखाते हैं, टका करने से महल निकल आते हैं. நீங்கள் ஒரு விளையாட்டு பார்த்துருப்பீங்க. என்ன விளையாட்டு? அலாவுத்தீன் விளையாட்டு. அதை விளக்க எடுத்து இப்படி தேய்ச்சாலே மாளிகை வந்துடுது. ஒரு பூதம் வருது. அந்த பூதத்திட்ட என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அந்த பூதம் உடனே என்ன பண்ணுது? அதை கொண்டு வந்து சேர்த்துறது. यहाँ भी दिव्य दृष्टि मिलने से स्वर्ग में चले जाते. இப்படி விளக்க தேய்ச்சதும் மாளிகை வந்துடுது. அது மாதிரி இங்கேயும் கூட குழந்தைகள் திருஷ்டி வாங்குறாங்க. திருஷ்டி வாங்கின உடனே அவங்க எங்கே போய்ட்றாங்களா? பிரான்ஸில் போயிட்டு சொர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்க்கின்றார்கள். அங்கே இளவரசன் இளவரசிகளிடம் நல்ல அந்த புல்லாங்குழலாம் இருக்கிறதா. அந்த புல்லாங்குழல் எப்படி இருக்கிறதா? எல்லா பொருளும், புல்லாங்குழல் மட்டும் இல்லை, எல்லா பொருளிலும் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. வைரத்தாலே இருக்கிறது. இங்கே பார்க்க முடியுமா? அப்படி இங்கே ஆர்டிஃபிஷியல் கல் பதிக்கப்பட்டிருக்கு புல்லாங்குழல். அங்கே எல்லா பொருளிலையும் என்ன இருக்குமா? வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். यहाँ तो कोई ऐसी चीज़ पहन कर बैठे तो लूट कर ले जाएंगे, चोरा मार कर भी ले जाएंगे. இங்கே அந்த மாதிரி வைடூரியங்களை அணிந்திருந்தால் கூட மனிதர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. தங்க செயினெல்லாம் போட்டுட்டு போக முடியுதா? கவரிங்கை தான் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. காரணம் கொள்ளையடிச்சிட்டு போய்ட்றாங்க. அங்கே இந்த விஷயமெல்லாம் இருக்காது. எவ்வளோ வேணாலும் நகை போட்டுக்கலாம். தங்கம் என்ன, வைரம் என்ன, வைடூரியம் என்ன, மாணிக்கம் என்ன, பவழம் என்ன, அத்தனை ரத்தினங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சத்தியுகத்தில். அங்கே எந்த பிரச்சனைக்கான விஷயம் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப பழைய அழுக்கான உலகம். லக்ஷ்மி நாராயணுக்கு துனியா तो வா தீ. அதே இந்த லக்ஷ்மி நாராயண வாழ்ந்த உலகம் இருக்குது இல்லையா? அந்த உலகம் எப்படி இருந்ததா? ஆஹா ஆஹா, அப்படி ஒரு உலகம் அது. வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை இருந்தது. அக்கிலே துணை ஹோங்கேனா. இந்த லக்ஷ்மி நாராயணன் மட்டும் அவர்கள் மட்டும் தனியாக வாழ்ந்தார்களா? இல்லை, அவர்களுடைய சாம்ராஜ்யமே இருந்தது. அந்த உலகத்துக்கு பேர் என்ன? லக்ஷ்மி நாராயண வாழ்ந்த உலகத்துக்கு பேர் என்ன? ஸ்வர்க்கம். இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம், நம்ம சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். हमने सोमनाथ का मंदिर बनाया था. நாம தான் சோமநாத் கோயிலையும் கட்டினோம். எப்போ கட்டினோம்? शिव बाबा को நம்ம தான் கட்டினோம். ये समझते हम क्या थे फिर भक्ति मार्ग में कैसे मंदिर बनाकर पूजा की. आत्मा को अपने सौराशी जन्मों का ज्ञान है. சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக இருந்த நாம் சிவ பாபாவுக்கு கோவில் கட்டி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் துவாபர யுகத்தில். இப்போ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு 84 ஜென்மத்தினுடைய ஞானமும் இருக்கிறது. வைடூரியங்கள் இருந்தது நம்ம இடத்துல. அதெல்லாம் எங்கே போச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நம்மிடமிருந்து காலியாக போயிடுச்சு. முசல்மான்கள் வந்தாங்க, கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அவங்க கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? எல்லா இடங்களில் பதிச்சு வச்சுக்கிட்டாங்க. சமாதியிலலாம் கூட அந்த வைடங்களை பதிச்சுக்கிட்டாங்க. தாஜ்மஹால் கட்டினாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துச்சு, அதையும் தோண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. பாரதம் எப்படி இருக்கிறது? ஏழையாக இருக்கிறது, கடன் வாங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி தானியங்களும் சீனி இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட உலகம் மாற வேண்டும். परंतु ஆனால் என்ன? उससे पहले आत्मा की बैटरी को सतो प्रदान बनाने के लिए चार्ज करना. உலகம் மாறுறது இருக்கட்டும், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இருக்கட்டும். அதுக்கு முன்னால், உலகம் மாறுறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் ஆத்மாங்கிற பேட்டரியை
சத்துவ பிரதானமாக ஆக்குவதற்கு சார்ஜ் பண்ணுங்க. பரமாத்மாவோட உங்கள் புத்தி தொடர்பை இணைத்து சார்ஜ் பண்ணுங்க. புத்தியினுடைய தொடர்பு பாபாவிடம் இருக்க வேண்டும். ஏன்னா அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. மாயா கி இஸ்மே ஹி லடாய் होती है. பாபா நினச்சி சார்ஜ் பண்ணும்போது தான் மாயா தடை பண்ணுது, கனெக்ஷனை துண்டிச்சு விட்டுடுது. आगे इन बातों को तुम थोड़ी समझते थे, जैसे दूसरे वैसे तुम थे. இதுக்கு முன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தீர்களா? இல்லை. உலகத்தில் எப்படி எதுவும் தெரியாமல் இருக்காங்க இல்லையா? அப்போது பாபா தெரியாமல், ஆத்மா பற்றி தெரியாமல், பிராப்தி பற்றி தெரியாமல் எப்படி உலகத்தில் இருக்கிறாங்களோ அதே போல தான் நீங்களும் இருந்தீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. எவ்வளோ ஞானம்! ஞானி ஆத்மாவா, யோகி ஆத்மாவா, பவித்திர ஆத்மாவா, சிரேஷ்ட ஆத்மாவா, புண்ணிய ஆத்மாவா, எப்படிப்பட்ட ஆத்மாவெல்லாம் ஆயிட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சங்கமயுகவாசிகள், அவர்கள் கலியுகவாசிகள். பாபா சொல்கிறார், अभी பாபா बड़ी यूनिवर्सिटी खोल रहे हैं. இப்போ பாபா மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை திறந்து கொண்டிருக்கிறார். இந்த யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணால் மட்டும் போதாது, இதில் புரிய வைப்பதற்கு சித்திரங்களும் வேண்டும். போக போக இப்போ நம்மகிட்ட இருக்கிற சித்திரங்களே டிரான்ஸ்லேட்டாக தயார் பண்ணிவிடுவாங்களாம். அப்போ புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். तुम जानती हो हम अपनी पासा ही फिर से स्थापन कर रहे हैं. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் நம்முடைய ராஜதானியை மீண்டும் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறோம். எப்படி ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறோம்? பாபாவுடைய நினைவு மற்றும் ஞானத்தின் மூலமாக. ஏழடில் மாயா வந்து ஏமாற்றிட்டு போயிடுறது. பாபா என்ன சொல்கிறாரு? ஏமாறாத, யுக்தியும் சொல்கிறாரு. முக்சி சிரப் இத்னா போலோ, உங்கள் வாயிலிருந்து இவ்வளோ வார்த்தை மட்டும்தான் வரணும். என்ன வார்த்தை வரணும்? பாபாவை நினைங்க. நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமம் எல்லாம் விநாசமாயிடும், நீங்கள் லக்ஷ்மி நாராயண போல ஆயிடலான்னு சொல்லுங்கள். இவ்வளோ சொல்லுங்கள் போதும். ये बैजेस आदि भगवान ने खुद बनाए हैं, तो इनका कितना कदर होना चाहिए. நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பேஜஸ் பல வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? பாபா கொடுத்த பேட்ஜ் தானே இது. இது பகவானே வந்து உருவாக்கியிருக்காரு. பகவான் செய்யப்பட்ட பிளான் இது. எப்படி பேட்ச் போட்டுக்கணும் குழந்தைங்க. அதனால் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த பேட்சுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारने का पॉइंट, सर्व गुणों से अपना श्रृंगार करना है. அனைத்து குணங்களால் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். அனைவருக்கும் சுகம் அடைவதற்கான வழியை கூற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த முழு உலகமும் சுடுகாடாக ஆகிவிட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் உங்களுடைய உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டாம். நினைவிருக்க வேண்டும், இப்பொழுது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டிருக்கிறேன். நான் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நினைவானது இருக்க வேண்டும். वरदानम, माया व विघ्नों से सेफ रहने वाले बाप दादा की छत्र छाया की अधिकारी भव. மாயா மற்றும் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப் தாதாவுடைய குடை நிழலினுடைய அதிகாரியாக ஆகுங்கள். அவருடைய கொடை நிழல் கீழ் இருப்பதற்கான அதிகாரியாக ஆகுங்கள். கொடை யாருக்கு கிடைக்கும்? கொடைக்குள்ளே இருந்தால் வெயிலும் தாக்காது, மழையும் தாக்காது. அந்த மாதிரி மாயாவும் தாக்காது, வரக்கூடிய எந்த ஒரு தடைகளும் தாக்காது. எப்போ தாக்காது? கொடை நிழலுக்குள்ளே இருந்தால். அந்த கொடை நிழல் யாருக்கு கிடைக்கும்? பாபா சொல்கிறாங்க யாருக்கு கிடைக்கும்னு. अंडरलाइन பண்ணிக்கோங்க. जो बाप दादा की सिकलते लाडले हैं उन्हें बाप दादा की छत्र छाया अधिकार रूप में प्राप्त होती हैं.
யார் பாப்தாதாவிற்கு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளோ அந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவுடைய குடை நிழலானது அதிகாரமாக கிடைத்து விடுகிறது, அதிகார ரூபத்தில் கிடைத்து விடுகிறது. जिस छत्र छाया में மாயா கி அன்னைக்கு தாக்கத்து நீங்க நீங்கள் கொடை நிழலிலே இருந்தீர்கள் என்றால் அந்த நிழலுக்குள்ள மாயா வருவதற்கு அதற்கு சக்தியே கிடையாது. சதா மாயா பர் விஜய் பன் ஜாத்தே ஹேன். அப்போ நீங்கள் என்ன ஆகலாம்? சதா காலமும் மாயாவை வெற்றி பெற்று விடலாம். याद रूपी छत्र छाया सर्व विघ्नों से सेव कर देती है. இந்த நினைவு என்ற கொடை நிழலானது எல்லா தடைகளிலிருந்தும் உங்களை பாதுகாப்பாக வைத்து விடுகிறது. किसी भी प्रकार का विघ्न छत्र छाया में रहने वालों के पास आ नहीं सकती है. எந்த விதமான தடையும் கொடை நிழலில் இருக்கக்கூடியவர்களிடம் வரவே முடியாது. கொடை நிழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடினத்திலும் கடினமான விஷயம் கூட சகஜமாகத்தான் இருக்கும், கஷ்டமானது கூட ஈஸியாக ஆகிவிடும். पहाड़ समान बातें रूई के समान अनुभव होती हैं. மலை போன்ற மலைக்கு சமமான விஷயம் கூட கடுகுக்கு சமான் அனுபவம் ஆகும். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கார் பாருங்க பாபா. எவ்வளோ அழகான வரதான், எவ்வளோ உண்மையான வரதான். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த வரதானத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும், சிந்திக்கணும், அதுவாக ஆகிடணும். எதுவாக? சதா பாபாவுடைய நினைவுங்கிற கொடைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். ஸ்லோகன்: प्रभु प्रिय, लोक प्रिय और स्वयं प्रिय बनने के लिए संतुष्टता का गुण धारण करो. பிரபுக்கு பிரியமான, உலகத்திற்கு பிரியமான, தனக்கு பிரியமானவராக ஆகுவதற்கு திருப்தி என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். நல்லது. இன்றைக்கான अव्यक्त समिंगई: विशेष याद की यात्रा को पावरफुल बनाओ. விசேஷமாக நினைவு யாத்திரை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான ஸ்வரூப்கி அனுபவி பனோ. ஞான ஸ்வரூபத்தினுடைய அனுபவியாக ஆகுங்கள். आप श्रेष्ठ आत्माओं की शुभ वृत्ति व कल्याण वृत्ति, शक्तिशाली वातावरण, अनेक तड़पती हुई भड़कती हुई पुकार करने वाली आत्माओं को आनंद, शांति और शक्ति की अनुभूति कराएगी. அடுத்து பாபா என்ன சொல்றாரு? சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய நல்ல எண்ணம், நன்மை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை, சக்திசாலியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய உங்களுடைய அந்த சக்திசாலி கிரணங்கள் அநேக ஆத்மாக்களுக்கு, அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, கூப்பாடு இட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆனந்தத்தையும் சாந்தியையும் சக்தியினுடைய அனுபவத்தையும் செய்ய வைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. சார்ஜ் பண்ணிக்கலாமா? என்ன பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். எவ்வளோ நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு ஆத்மாங்கிற பேட்டரி சார்ஜ் ஆகுது, சத்தோ பிரதானமான ஆத்மாகிறது. சார்ஜ் பண்ணுவோமா? ஓம் சாந்தி. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. सोचो भला करो भला, सोचो भला करो भला. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. सोचो भला करो भला, सोचो भला करो भला.
है अच्छाई, सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना, सबसे बड़ी है कला। मन को मंगल मार्ग पे लाना, सबसे बड़ी है कला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला